ஐடியா என்னமோ அதை சொல்லிடுறேன். நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலே எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. இளைய நிலா நற்பணி மன்றம் என்றாலே சம மாசு. நடுவர் நீ முதல்ல பேசு. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலயும் போடலாம். நீங்க பேசுங்க முட்டை. உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க. அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தெரிந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. சொல்லு. வாழைப்பழம் பழுக்குதான் பாப்போம். உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீ ஏன் ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா? நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. கை தட்டுக்க ப்ளீஸ். நடுவர்களே, நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நடுவர்களே, அப்படி ஓரமாச்சு கொஞ்சம். பா, என்ன பேச்சு! நினைத்தாலே இனிக்கக்கூடிய காலம் வாட்ஸ்அப் காலம். வாட்ஸ்அப் காலம் புலம்பிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு நம்ம ரவிக்குமார் சாரு. என்னங்க நினைத்தாலே இனிக்கக்கூடிய காலம் இந்த காலம். அந்த காலத்துல எல்லாம் எங்க பாட்டி வந்து இடியப்பம் சுட்டு தேங்காய் பால் ஊத்தி குடுப்பாங்க. அப்படி அழகா நான் சாப்பிடுவேன். தின்னே தீர்த்திருக்காங்கடா சொத்தை. அந்த காலத்துல இடியப்பம் ஊத்தி தேங்காய் பால் ஊத்தி இவங்களை கொடுத்தாங்க. தேங்காய் பால் வெள்ளையா இருக்கு, இட்லி வெள்ளையா இருக்கும். இதை திண்ட நீ மட்டும் கருப்பா இருக்கி. என்ன காரணம்? நடுவர் அவர்களே, உடம்புக்கு சத்தான உணவை கொடுத்தது வயல்வெளி காலத்துல. அதனாலதான் மாடிப்படியறையில மல்லா கலந்துருக்க. சத்தான உணவை சாப்பிட்டு. ஆனா உண்மையிலே சத்தான உணவை கொடுத்தது வயல்வெளி காலங்க. ஆனா இன்னைக்கு நூடுல்ஸ்ங்கிற பேர்ல ஒரு உணவை கொடுத்து இன்னைக்கு குழந்தைகளை எல்லாம் கெடுத்து கொண்டிருப்பது இன்னைக்கு வாட்ஸ்அப் காலம். அந்த நூடுல்ஸ் சாப்பிடையில பாருங்களே, வைக்கப்புள்ள மாடு மேய்கிற மாதிரியா இருக்கும். ஆனா உண்மையிலே என்னங்க, இன்னைக்கு ஒரு திரைப்பட பாட்டாவது நல்லா இருக்காங்க. ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமனுக்குனா, பங்குனி மாசம் ஆளான பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரனுக்கா, சித்திர மாசம் ஆளான பொண்ணு சித்தப்பனுக்கா, ஒரு நவம்பர் மாசம் ஆளான பொண்ணு இந்த நடுவருக்கா. இன்னுமே நவம்பர் மாசம் வந்தாலே எனக்கு கை கால்லாம் விடவிடன்னு ஆட ஆரம்பிச்சிடும். நான் அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுமா. ஆனா ஒரு பண்பாடு கலாச்சார நாகரிகத்தை சொல்லி கொடுத்தது என்னுடைய வயல்வெளி காலம். எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க? தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கணுமா. நடுவர் அவர்களே, இதுதாங்க நினைத்தால் இணைக்கக்கூடிய காலம் என்னுடைய வயல்வெளி காலம். ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல ஒரு 45 வருஷம் இருக்குமா? ஹலோ, 45 வருஷங்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸுக்கு நான் எத்தனை வருஷம். பக்கத்துல இருக்கவங்களுக்கு தானே தெரியும் எவ்வளவு பகுடர் போட்டிருக்கணும். உங்களுக்கு என்ன தெரியும் தூரத்துல. உண்மையிலே நடுவர் அவர்களே, என்னையெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல எங்க அத்தா என்னையெல்லாம் வாடினே கூப்பிட மாட்டாரு. ஏன் வாடின்னு கூப்பிட மாட்டாரு? இங்க வாடா அப்படிதான் கூடுவாரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? கிட்ட காட்டாம பேசு. என் முகம் வாடி போயிருமாமுங்க. வாடுறதுக்கு என்ன இருக்கான்? உண்மையிலே பாருங்க, நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க. சொல்லிடணும். உண்மையிலே பாருங்க, திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படியே சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தா நான் கல்யாணம் பண்ணணும் அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாங்க குடிப்பேன். அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு, அவருக்கு சுற்றும் இல்லங்க. புருஷன் பொண்டாட்டினா இப்படி இருக்கணும்டா. ஆனா நெஞ்சுல இருக்காரு. ஆமா நடுவர், இறக்கி விடு, வெளியே தெருவு போயிட்டு வரட்டும்பா. அது மட்டும் கிடையாதுன்றவர்களே, இன்னும் நான் ரொம்ப பண்பாடு உள்ள பிள்ளைங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே கண்ணுக்கெல்லாம் அழகா மை போட்டு அழகா இருப்பேன் நடுவர்களே. ஆனா என்னைக்கு எங்க அத்தா நான் கல்யாணம் முடிச்சனோ அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போடுறதே இல்ல நடுவர்களே. அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காருக்கா, அவர் முஞ்சில கரிய பூச முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெஞ்சுக்குள்ள இருந்தாரு, அவர் எப்படி கண்ணுக்குள்ள போனாரு? பைபாஸ் ரூட்ல போயிருப்பாரோ. இங்க அதான் பாசம் ரோல் கேட் போடலையோ.
அதாங்க பாசம். போயிருக்காரு. உண்மையிலே நடுவர் அவர்களே, குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வசந்தமாக மலர்வது குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தை அன்னைக்கு வயல்வெளி காலத்துல எவ்வளவு பண்பாட்டோட கொடுத்தாங்க தெரியுமா? எப்படி? அப்படி இரவுக்கும் பகலுக்கு இனி என்ன வேலையா கொடுத்தாங்க. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உரையே பள்ளியில் இன்பம் காலை என்பதே இன்பம், இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம், காலை என்பதே இன்பம், இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பது உண்மை, இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பது உண்மை. லேசா ஒரு கைதட்டல் கொடுங்க அவங்க ரசிக பெருமக்களே. ஏமா நீ 4 படத்துல தானே பாடி இருக்க. ஆமா நடுவர். காசிபாளையம் வந்துட்டா இல்ல? ஆமா. 40 படத்துக்கு மேல நீ பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா வாழ்த்துறேன். நல்லா வாழ்த்துங்க. கை நன்றி நடுவர் அவர்களே. நீ எத்தனை வயசுல வாழணுமோ உன் புருஷன்ட்ட போய் கேளு, நாங்களா கிடைச்சோம். நீ நான் இருக்கிற அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் 2 வருஷம் இருந்துட்டு வா, கொஞ்சம் பேர் ஜோலியை முடிக்க வேண்டியிருக்கும். நீ என்னோட வந்துரு, நீனு என்னோட வந்துடுற. அங்கே வாசிக்க ஆள் வேணும், ஏன் திறக்க மாட்டா இங்க போய் சரி பண்ண முடியும். நடுவர் அவர்களே, நினைத்தாலே இனிக்கக்கூடிய காலம் என்னுடைய வயல்வெளி காலமுங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு பசங்களுக்கு, அதாவது பசங்களுக்கு தன்னம்பிக்கை தர்ற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்துருக்கீங்களா? இல்லையே. ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, புள்ளைய தான் பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா. என்ன பாட்டு போடுறான் இது? ஒரு பாட்டா? இன்னொரு பாட்டு போட்டிருக்கானேன்னா, வளைய விரிச்சு போடு மாட்டுறது மாட்டுறது மாட்டு, எதுவும் மாட்டலன்னா உங்களை நம்பி தாண்டா பாடுறது இல்ல. எங்க பாடுங்க நடுவர் அவர்களே. வளைய விரிச்சு போடு மாட்டுறது மாட்டு, எதுவும் மாட்டலன்னா என்னைய பார்த்தே சொல்றேன். இந்த பாடு தேவையா? இது பயலுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்குமா? இது வாட்ஸ்அப் காலத்துல நல்லா இருக்கா நடுவர் அவர்களே? நல்லா இல்ல, நல்லா இல்ல. எது நல்லா இருக்கு? இன்னொரு பாட்டு கொடுத்திருக்காங்க, விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தா. விளக்கு வச்ச நேரத்துல மாமே வந்தானா, மத்தியானம் யாரு வந்தா? கேளு 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 கேளு. சாயந்தரம் யாரு வந்தா? மறுநாள் காலையில யாரு வருவா? எவ்வளவு மோசமான பாடல்கள் போடுறான். ஆனா அன்னைக்கு அப்படியா போட்டான் பாட்டு? அன்னைக்கு ஒவ்வொரு பாட்டும் முத்து முத்தான பாட்டு. முத்து கொண்டாடி காணா, முத்து முத்தான பாட்டு. அவ்வளவு அப்படி பாட்டு போட்டான் அன்னைக்கு. பால் வண்ணா பருவங்கண்டு மாதிரி கொடுத்தாங்க. ஆஹா. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு ஆடுகிறேன். மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். அந்த காலத்திலே கொண்டே தெருவில் விட்டு வண்டியம்மா. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, என்னுடைய வயல்வெளி காலத்தை நினைச்சாலே அப்படி மனசு சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப் காலத்தை நினைச்சாலே பதறி போய் கிடக்கிறது மாதிரி. ஆமா நடுவர் அவர்களே. ஆனா உண்மையிலே பாருங்க, எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. எப்படி சொல்றீங்க? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெளியும் போல இருக்கும். எந்திரிச்சு என் முகத்துல தாக்கா முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி
கண்ணு தெரியாத என்னத்தான் இத போய் தங்க கட்டிக்கிறான் பாரு. என்னத்தான் எங்க மாமியார் சொல்லுவாங்கக்கா பன்னிக்குட்டிய தங்க குட்டிக்கிறான் பாரு அப்படிம்பாங்க. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்லக்கா. கேரே பின்றது இல்லையே. எங்க உன் கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏனடோர்ல இதுக்கு என்னங்க குறைச்சல்? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? கூந்தல பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை குறைச்ச மாதிரியே இருக்கியா? அதுவும் பிசுறு அடிச்சு போய் பாதி பேந்து போய் கிடக்கு. உண்மையிலே தங்க குட்டினோன்னா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன் இருட்டா இருக்கும் நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாரு. இதுக்கு பேர் தான் விடியா மூஞ்சிங்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது என்னால. அப்படியா? ஆமா. ஒரு குடும்பத்துல எதை கொடுத்தாலும் சந்தோஷம் வரும் தெரியுமா? எதை கொடுத்தா சந்தோஷம் வரும்? ஒரு குடும்பத்துல பட்டு வாங்கி கொடுத்தால் சந்தோஷம் கிடையாது, நகை நட்டு வாங்கி கொடுத்தால் சந்தோஷம் கிடையாது. ஏன் நாமெல்லாம் துட்ட சம்பாரிச்சு கொண்ட குடும்பத்துல கொடுத்தா கூட சந்தோஷம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழும் போது அங்க சந்தோஷம் கிடைக்கும். அப்படி விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது என்னுடைய வயல்வெளி காலத்துலதான் அழகா கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? என்னை விட்டு ஓடி போக முடியும். போக முடியுமா இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா? தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது. உண்மையிலுமே ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத அழகா பண்பாட்டோட சொல்லி கொடுத்தது வயல்வெளி காலத்துல நடுவர் அவரு. ஆனா இன்னைக்கு என்னங்க ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க, முத்தந்தர ஏத்த இடம் முகத்தில எந்த இடம். முகம் என்ன 3 ஏக்கரா இருக்கு? தாசில்தார் ஆரை இவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து முத்தம் இடுறதுக்கு இன்னொரு பாட்டு போட்டான் பாருங்க இந்த வாட்ஸ்அப் காலத்துல. உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா ஊத்துக்குட்டி பொண்ணு இவா உம்மா காத்துக்குட்டி பொண்ணு இவா உம்மா. இந்த பாட்டை எங்க ஊர்ல ஒருத்தன் ஒரு பிள்ளைய பார்த்து 6 மாசமா பாடிக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த பிள்ளை 3 மாசமா இருக்கியா? என்னடா காட்டையும் பாட்டு கவலையை வைக்கிச்சா நம்மள என்ன பண்ண சொல்லியா அப்படின்னா இன்னொரு பாட்டு போட்டு போறான். என்ன பாட்டு? 6 மணிக்கு சும்மா சும்மா அவளை நானும் சும்மா 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 சும்மா. அந்த பாட்டு எழுதுனவனை கேட்டேன், ஏன்டா சும்மா சும்மான்னு எழுதிருக்கேனே, அது சும்மா நாசாக எழுதுனேன் அப்படின்ட்டான். அது மட்டும் பாட்டு என்ன ஒழுங்கா போட்டான்? அது மட்டும் கிடையாது. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, இந்த மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா. சின்ன வீடு வேணாண்டி பெரிய வீடு போடையாண்டி பாட்டு பாடி பொழைக்கிறண்டி பாவமா, நீ அதுக்கு கூட ஆப்பு வச்சா நியாயமா. சின்ன வீடா இருந்தா நீ அப்போ இப்போ வரலாம், பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம், எப்போதுமே ஒரே வீடுதான். அம்மாடி எனக்கு ரொம்ப பாட்டாயா ஓடுறான். அன்னைக்கு ஒரு பாட்டு போட்டான். அன்னைக்கு விடிய காலம் 5 மணிக்கு டீ குடிக்கலாம்னு கதவை திறந்துட்டு வீட்டை விட்டு தான் வெளியில வந்து ஒரு பாட்டு போட்டா நான் நின்னுட்டேன். என்ன பாட்டு சார்? சொன்னியா? நம்ம ஒண்ணும் சொல்லலையா, நம்ம தாண்டா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன். நீ சொன்னியா என்ன நின்று பாக்குற, அப்புறம் தான் பாட்டே போடுறான். சொன்னியா சொன்னியா சொக்க வைக்கும் சொன்னியா காதல் நீ எந்த வகை கூறும். ஏதனை முதலே ஊற வேண்டியதானே. என்ன பாட்டு போடுறான்? இன்னொரு பாட்டு போட்டிருக்கான் பாருங்க, செம்ம பாட்டு. என்ன பாட்டு சார்? சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க
பேண்ட்ல நான் இது கட்டவா என்னடா பாட்டு போறிய நாசமா போச்சாடா உலகம். என் பிள்ளைய எப்படா நிம்மதியா இருப்பான்? சேலையில வீடு கட்டுற, நைட்டில என்ன கட்டுற, நாட்டுக்கிட்ட நிக்க போறா நீ? என்ன பாட்டு போடுற? மக்களுக்கு வாங்க 2 பேர் வரிய வரலாமா? ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ஸ். நீ வேட்டி கட்டிட்டு வந்திருக்க, நீ சேலை கட்டிட்டு வந்திருக்க, இது ஒரு வேலையா? நீ எங்கடா வந்த? நடுவர்களே அது மட்டும் கிடையாதுங்க. சும்மா ஒரு தாலி கட்டுடா, சும்மா ஒரு புள்ள கூடுடா. எப்படா சும்மா? ஏன்டா அதை பாடுபடுத்துறீங்க? ஒரு பிரசவத்துக்கு 1.5 லட்சம் ரூபா, அது சும்மா புள்ள எப்படி கிடைக்கும்? ஆனா உண்மையிலே சாதாரண இருமா, சாதா பிரசவத்துக்கு 25,000 செலவாகுன்றான். ஆமா சார். சுகப்பிரசவமா இருந்தாலும் 25,000 ரூபாய். ஆமா, உன் காலத்துல வெறும் 2,000 ரூபாய் தான். இப்ப 25,000 ரூபாய். அது சிசேரியன்னா எவ்வளவு செலவாகுது? அதெல்லாம் முன்னாடி எல்லாம் குழந்தை பிறந்தவங்க எல்லாம் அந்த ஆஸ்பத்திரில இருந்து 1 வாரம் 10 நாள் சென்றுதான் குழந்தை பிறந்தவங்க வருவாங்க. அந்த அம்மா இப்படி மெதுவா புள்ளைய தூக்கிட்டு நடந்து வரும். அதுக்கு பின்னாடி அது புருஷங்காரன் பைய தூக்கிட்டு வருவான். அதுக்கு பின்னாடி ஒருத்தன் வருவான். மெதுவா போ, மெதுவா போ, ஏன் தையல் பிரிஞ்சிடும், மெதுவா போ, தையல் பிரிஞ்சிடும், மெதுவா போ. நீ யாரா? நான் தாங்க உள்ளூர் டைலர், தையல் பிரியாம பாத்துக்கிறாள் அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்தா, அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. போன உடனே ஷரட்டுன்னு பிள்ளை எடுத்து கொடுத்துட்டு அன்னைக்கே பிளாஸ்டிரியை விட்டு சாயந்தரமே போங்கிறான். அந்த பிள்ளை பைய தூக்கிட்டு வாங்க மினி பேச போயிரும் போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு மாற்றங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. எவ்வளவு இந்த செல்லு வந்ததுக்கப்புறம் நாடு நாசமா போச்சுன்னு சொல்றாலாம் கைது குங்க பார்ப்போம். இந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு நாசமா போச்சுன்னு நினைக்கிறாள் கைது குங்க பார்ப்போம். தூக்குற எல்லார்ட்டையும் இந்த செல்போன் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவ்வளவு மோசமாச்சு சார். ஒன்றும் இல்லை, போன வாரம் மெட்ராஸ் போறதுக்கு, சென்னை போறதுக்கு திருச்சியில இருந்து பஸ் ஏறிட்டேன். என் பக்கத்துல உட்கார்ந்தவன் சொன்னான், அண்ணே மேல்மருவத்தூர் வந்தா சொல்லுங்க அப்படின்னா. பாவம் தெரியாதவன் போல இருக்கு அப்படின்னு திருச்சியில இருந்து 4.5 மணி நேரம் நான் தூங்காமே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் நல்லா தூங்குறான். அவனை உசிப்பிட்டே, அண்ணே இந்த மேல்மருவத்தூர் வந்துருச்சுன்னு சன்னலை திறந்து சாமியை கும்பிட்டு படுத்துட்டாயா. அவன் சாமி கும்பிடுறதுக்கு நான் 4.5 மணி நேரம் படுத்துக்கிட்டேன். ஓம் சக்தி பராசக்தின்னு நான் படாத பாடுபடுத்துட்டு படுத்து கிடக்கிறேன். அவன் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்றதுக்கு நான் 4.5 மணி நேரம் முடிச்சுக்கிட்டு வர்றேன். இந்த சக்தியை அங்கனே சொல்லி விட்டு வந்துருக்கலாம்ல. வாழ்க்கை எங்க நிம்மதி இருக்கு? உனக்கு நிம்மதி இருக்கா? ஆனா உண்மையில நடுவர்களே, உண்மையில இங்க பாருங்க, ரவி சார் எவ்வளவு சிரிப்பு ஆனந்தமா சிரிக்கிறாரு. எல்லாம் எதுக்கு சிரிக்கிறான்? எதுக்கு சார்? காசு வரும்ல, அதுக்கு தான் சிரிக்கிறான். இப்ப நைட்டு 1:30 மணிக்கு அவனுக்கு கூப்பிட்டு சிரிக்குது. ஆனா உண்மையில இந்த சிரிப்பை பத்தி கூட வாரியார் ரொம்ப அழகா சொல்லுவாரு. என்ன சொன்னாரு? இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன், இடமறியாமல் சிரிப்பவன் கோமாளி, கண் பார்த்து சிரிப்பவன் காரியவாதி, காணாமல் சிரிப்பவன் கஞ்சன், கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கோபத்தில் சிரிப்பவன் சிந்தனையாளன், அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி, பொருளுக்கு சிரிப்பவன் பச்சோந்தி, தன்னை மறந்து சிரிப்பவன் பைத்தியக்காரன், தனக்கு தானே சிரிப்பவன் பைத்தியக்காரன் அழகா சொல்லியிருப்பார். ஆஹா, இதே வாரியார் சாமிகள்கிட்ட தான் ஒருத்தன் கேட்டான், சாமி ஒருத்தன் சைவம் ஒருத்தன் சைவமா அசைவமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் சொன்னாரு, ரோட்ல ஒரு ஆடு அடிபட்டு விழுந்துருச்சுன்னா, சரி, கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா அவன் சைவம், நாக்குல தண்ணி வந்துச்சுன்னா அவன் தாண்டா அசைவம் அப்படின்னு வாரியார் சாமிகள் சொன்னார், நான் சொல்லல. ஆனா அந்த சிரிப்பை கூட அந்த காலத்துல பண்பாட்டோட எப்படி தெரியுமா சொன்னாங்க? எப்படி சொன்னா? வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனிதஜாலம், நல்ல தீர்ப்பை நடுவர் சொல்லும் நேரம் வரும்போது, அப்போ சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருதுங்க. சரி, அந்த சண்டைய தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும். எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க. சென்னையில இருக்கிய அங்க கடற்கரை இருக்கு, பீச் இருக்கு, கூட்டிட்டு போவாங்க. ஆமா, எங்க ஊர்ல குளத்துக்கரை தான் இருக்கு, அங்கதான் கூட்டிட்டு போவாங்க. எங்கேயோ கூட்டிகிட்டு போய் மனைவிய சமாதானப்படுத்தினா சரி, அப்படி பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலையை அப்படியே அழகா வருடி விட்டு, இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் பாருங்க. சொல்லுவான், அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்க நான் தான் அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே அப்படிங்கிற. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த பேடு மாஸ்டர் எனக்கு தெரியவில்லை, சுத்தமா மறைத்து கொண்டாய். என்னதான் குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டையா இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும் பாருங்க, அதுதாங்க என்னுடைய வயல்வெளி காலம்.
நீ உட்காரடா கண்ணா. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, என்னதான் அவங்க 2 பேரும் பேசினாலும் கூட எதுக்குமே நானும் எங்க மஞ்சுநாதனும் கவலைப்பட மாட்டோம். நீங்க எதுக்கு கவலைப்பட்டிருக்கீங்க? எதுக்கு கவலைப்படுறதுக்கு? ஏன் தெரியுமா? என்னுடைய வயல்வெளி காலத்துல பண்பாட்டோட இருக்கக்கூடிய பாடல் எப்படி தெரியுமா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் கலங்காதே, எங்கள் நடுவர் இருக்கிறார் பயப்படாதே, மனதுக்கு மட்டும் பயத்து விடு, மானத்தை உடலில் காத்து விடு, இருக்கிற வரையில் போராடி இரண்டினில் ஒன்று பார்த்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு, எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் அன்னை மனமே உலகம் பிறந்தது எனக்காக, நடுவர் அவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் நினைத்தாலே இனிக்கக்கூடிய காலம் வாட்ஸ்அப் காலத்தை விட என்னுடைய வயல்வெளி காலமே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு, அருமையான பேச்சு. நல்லாரு. நடுத்தருவுக்கு போயிடாது, அங்கே உட்காரு. நான் இருக்கிறதுனால தான் சொல்றேன். உண்மையில 3 பேர் பேசிட்டாங்க. நீங்கள நல்லா ரசிக்கிறீங்க. சிறு குழந்தைகள்லாம் அவங்க ஒரு விதமாக ரசிக்கிறாங்கன்னா, பெரியவங்க அதுக்கு மேலே ரசிக்கிறீங்க. பெண்கள் அவ்வளோ அருமையாக ரசிக்கிறீங்க. நல்ல ஊர், நல்ல மக்கள், இப்படிதான் சார் இருக்கணும். போன வாரம் ஒரு ஊரில் பட்டிமன்றம் தான் ஆரம்பித்தேன். ஒருத்த ஓடியாந்து முன்னாடி விழுந்தான். 100 ரூபா அன்பளிப்பு. பேர் சொல்லாத வச்சுக்கோ. திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு, என்னை ஒருத்தன் சொரண்டுனான். யாருன்னு பார்க்குறேன், அதே ஆள் பின்னாடி நிற்கிறான். மறுபடியும் 100 ரூபா அன்பளிப்பு வச்சுக்க. மொத்தம் 250 ரூபா கொடுத்தான். பட்டிமன்றம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலை யாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு அப்படின்னு கேட்குறாயா. நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சுருந்தா இல்லை 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாயா. கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா போனவன் நடந்திருக்கா. என்கிட்ட வசூல் பண்ண தெரியும். என்கிட்ட முடியுமா? நான் கொடுத்ததே வசூல் பண்ண முடியாமல் நான் தர்றேன். இப்போ வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் இருக்குது. இப்போ நிறைவு பேச்சாளராக பேசணும். இன்னைக்கு காலம் எப்படி சார் இருக்கு? ஒன்றும் இல்லை. நேற்று என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன். ஃபுல் ரிங்காகி கட் ஆயிடுச்சு. அவன் ஃபோனை எடுக்கலை. வீட்டில் போய் ஏண்டி ஃபோன் பண்ணேன், ஏண்டி எடுக்கலைன்னு கேட்டால் என்ன சார் சொல்லணும்? வேலையாக இருந்தேன், டீ சவுண்டில் கேட்கல, துணி துவச்சிக்கிட்டு இருந்தேன், சமைச்சுக்கிட்டு இருந்தேன், இதானே சொல்லணும். ஏண்டி ஃபுல் ரிங்காகி கட் ஆகுது ஃபோனை எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானேன்னு கேட்குறான். 25 வருஷம் கழிச்சு நான் ஒரு ரிங்கில் எடுக்கிறவளை நான் இங்கே போய் தேடுறது. அப்படியே கிடைச்சாலும் ஒரு ரிங்கில் தான் எடுப்பாளா? வந்ததுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவா. எனக்கு தெரியும். ஏன்னா பாதிக்கப்பட்ட நலசங்க தலைவர் நான். எங்க நிம்மதி இருக்கு? நிம்மதி இல்லையா? என்னைக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியலையே. அவளை புறம்பி வாழ்க்கை வச்சு இப்பொழுது